எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். என் மகனே, என் மகளே, உன்மேல உன்னை குறித்து நான் சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாருக்குமே வாக்கு தத்தங்களை தருகிறார். இல்லை, நம்ம கூட ஒரு புது வருஷம் பிறந்தவன ஒரு வாக்கு தத்தம், ஒரு புதிய மாதத்துக்குள்ள வரும்போது ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவர் நமக்கு பல சந்தர்ப்பங்களில் நல் வார்த்தைகளை வாக்கு தத்தமாய் தருகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் குறைவை நிறைவாக்குவேன், உனக்கு சமாதானம் பூரணமாய் இருக்கும். இப்படி பல வாக்குகளை நல் வார்த்தைகளை வாக்கு தத்தமாய் தருகிறார். சில சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒன்று நடக்கலையே, கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஒன்று செய்யலையே, அப்படி தோன்றும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி தோன்றி இருக்கிறா? ஆமாம், ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஒன்று நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குறித்து சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வாக்கு தத்துவம் நமக்குரியதுன்னு விசுவாசிக்கணும். அந்த வாக்கு தத்துவம், இந்த நல் வார்த்தை நிறைவேறுவதற்குன்னு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். சொந்து போயிட்டீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறலையே. என்னுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை குறித்து சொன்னார், பிஸ்னஸை குறித்து சொன்னார், என் எதிர்காலத்தை குறித்து பேசினார், ஒன்று நடக்கலேன்னு சொந்து போயிட்டீங்களா? ஆண்டு நிறைவேற்றுவேன். என் மகனே, உன்னை குறித்து நான் சொன்ன என் நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். என் மகளே, உன்னை குறித்து சொன்ன நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சமயம் டிசம்பர் மாதம் கடைசி வாரம், அப்போ ஒரு சகோதரி வந்து என்கிட்ட பேசும்போது, அங்கிள், எனக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்தார், நிறைவேறலையே அப்படின்னு சொன்னாங்க. கேட்டபோதில், ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரே, நிறைவேற்றுவார். அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் பொதுவாக சொன்னாரா, இந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா? எனக்கு நான் ஜெபித்த போது, இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு என்ன செய்வேன்னு கேட்டபோது, இந்த வருஷத்துக்குள்ள இந்த நன்மை உனக்கு கிடைக்குன்னு வாக்கு கொடுத்தான். என்னுடைய வேலை காரியமா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உனக்கு அற்புதம் செய்வேன்னு எனக்கு சொன்னார். இப்போ முடிய போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசம்பர் கடைசின்னு 3 நாள் தான் இருக்குது, வருஷமே முடிய போகிறது, ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி திரும்ப கேட்டேன். நான் உனக்கு வேலை கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரா? இந்த வருஷத்துக்குள்ள. அப்போ அவர் மாற மாட்டார். அவர் சொன்னபடி நாள் வார்த்தை நிறைவேற்றுவார். நிறைவேறலையே, யார் சொன்னது? இன்னும் 3 நாள் இருக்குல்ல, இந்த வருஷம் முடி, இன்னும் 3 நாள் இருக்குல்ல, ஒரே நாளுக்குள்ள அவர் செய்ய முடியும். அப்படியே பார்த்தாங்க. அப்படி சொல்றீங்களா? ஆமா, நீங்க என்ன பொறுமையோடு விசுவாசிங்க அப்படி சொன்ன. சரி, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார்னு ஜெபிச்சுட்டு வந்தேன். அந்த 3 நாளைக்குள்ள வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டது. கர்த்தர் சொன்ன மாதிரி செய்துட்டார். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய வார்த்தை நிறைவேறும். ஆனா கரெக்டா அந்த வாக்குத்தத்தத்தை விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து சொன்னார், எந்த காலத்தை குறித்து சொன்னார், அதை புரிந்து கொள்ளணும். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை வைத்து ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு சொல்லிட்டார்ல, ஏற்கனவே வாக்கு கொடுத்தார்ல, அதை நினைவு கூர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.